வணக்கம். நீங்க ஒரு கடைக்காரரா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். உங்க கடைய வெறும் ஒரு பிசினஸா மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? அது உங்க கனவு, உங்க உழைப்பு, அந்த கனவை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு இன்னைக்கு நாம விரிவா பேசப் போறோம். வாங்க பார்க்கலாம். உங்க கடைங்கிறது உங்க கனவு, உங்க சேமிப்பு, உங்க எதிர்கால நம்பிக்கை எல்லாமே அதுல தான் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பாதுகாக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? வாங்க, உங்க லட்சியத்தை எப்படி ஒரு கவசம் போட்டு பாதுகாக்கலாம் பாப்போம். ஒவ்வொரு கடைக்கும் பின்னால ஒரு கதை இருக்கும். பல வருஷ உழைப்பு, விடாமுயற்சி, ஒரு பெரிய கனவு, இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்க கடை. யோசிச்சு பாருங்க. உங்க கடைங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கிடையாது. அது உங்க பல வருஷ உழைப்புல, உங்க சேமிப்புல, உங்க எதிர்கால கனவுகளால கட்டப்பட்டது. அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட அது உங்க கனவுல விழுற அடியாதான் இருக்கும் இல்லையா? ஆனா வாழ்க்கையில நம்ம நினைக்காத சில விஷயங்கள் நடக்கலாம். திடீர்னு ஒரு தீ விபத்து, இல்ல திருட்டு, புயல், வெள்ளோன்னு எது வேணா வரலாம். சமீபத்துல நம்ம ஊர்ல வந்த வெள்ளத்தையே எடுத்துக்கோங்களேன். எத்தனை கடைகள், எத்தனை வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி எதிர்பாராத ஆபத்துகள்ல இருந்து நம்மள காப்பாத்த ஒரு சூப்பர் ஹீரோ தேவை இல்லையா? அந்த சூப்பர் ஹீரோ தான் நம்ம இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு. அப்போ கடைக்காரர் காப்பீடுனா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க கடைக்கு வர்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு தர்ற ஒரு பாலிசி தான் இது. குறிப்பா உங்கள மாதிரி சின்ன மற்றும் நடுத்தர கடைக்காரர்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டது. சொல்லப்போனா உங்க கடை தான் உங்க வாழ்வாதாரத்தோட இதயம். அந்த இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸ் வேலை செய்யும். சரி, இந்த பாதுகாப்பு கவசத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும், எதுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, அத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். பாருங்க, இயற்கை சீற்றங்கள், திருட்டு, விபத்துகள் மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கவரேஜ் உண்டு. ஆனா போர் மாதிரி பெரிய பிரச்சனைகள், இல்ல நீங்களே வேங்கும்னே உங்க கடைக்கு சேதம் உண்டாக்குனா, அல்லது ரொம்ப நாள் கடைய பூட்டே வச்சிருந்தா வர்ற நஷ்டம், இதுக்கெல்லாம் கவரேஜ் கிடையாது. இந்த வித்தியாசத்தை முதல்லயே புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல என்னென்ன முக்கியமான பாதுகாப்புகள் இருக்குன்னு பாருங்க. உங்க கடை பில்டிங், உள்ள இருக்கிற ஸ்டாக், ஃபர்னிச்சர்னு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, கொள்ள, திருட்டுனால ஏற்படுற இழப்பு, லாக்கர்ல வச்சிருக்கிற பணம், ஏன் உங்களுக்கு ஏதாவது விபத்து நடந்தா கூட இதுல கவரேஜ் இருக்கு. ஆனா சில விஷயங்களுக்கு கவரேஜ் கிடைக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது போர் அல்லது அணு ஆயுத தாக்குதல், நீங்களே உங்க கடைக்கு சேதம் விளைவிச்சா, இல்லனா ரொம்ப நாள் கடைய திறந்து வைக்காம பூட்டியே வச்சிருந்தா இந்த பாலிசி உதவாது. சரி, ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அப்போ இந்த இன்சூரன்ஸை எப்படி பயன்படுத்துறது, அதாவது எப்படி கிளைம் பண்றதுன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கஷ்டமான நேரத்துல கிளைம் பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா இருந்தா அதுவே ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அதனால பயப்படவே வேண்டாம். கிளைம் பண்றது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம்தான். பாருங்க, ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ் தான். 1. பிரச்சனை நடந்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லுங்க. 2. திருட்டு மாதிரி ஏதாவது நடந்திருந்தா உடனே போலீஸ்ல ஒரு எஃப்ஐஆர் கொடுங்க. 3. கிளைம் ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணி தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸோட சமர்ப்பீங்க. 4. இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து வர சர்வேயருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா உங்க கடைக்கு எது சரியான பாலிசி, அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு சில டிப்ஸ் தரேன். உங்களுக்கான சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்க இந்த 4 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல உங்க கடையோட தேவைகள் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கோங்க. 2வது, பல கம்பெனிகளோட பாலிசிகளை ஒப்பிட்டு பாருங்க. 3வது, பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை முழுசா ஒரு தடவை படிச்சிடுங்க. கடைசியா அந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பா செக் பண்ணு. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்சூரன்ஸுங்கிறது ஒரு செலவு கிடையாது. அது உங்க மன அமைதிக்காக நீங்க செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. இத மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ ஆசையா நீங்க உருவாக்குன உங்க கடைக்கு, உங்க கனவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சிறந்த பாதுகாப்பு எதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னிக்கே உங்க கடைக்கு ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து உங்க கனவை பத்திரமா பாத்துக்கோங்க.